இப்போ நான் வந்து மிளகு தக்காளி புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கீரையில் மிளகு தக்காளி கீரையில் இருக்கிற விதை தான் இது. எனக்கு ஒரு கட்டுக்கு இவ்வளோ விதை கிடச்சிருக்கு, ஒரு கப்பு. அது போக இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு 10 பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு வச்சுருக்கேன். குழம்பு மிளகா மல்லிப்பொடி வந்து 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், டீஸ்பூனு. 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் புளி, நார்மல் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம இந்த குழம்ப தாளிக்க போகிறோம். இப்போ நான் செய்முறையை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்குறேன். இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயம். இப்போ பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போடுறேன். அடுத்து நான் தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன், வதங்கட்டும். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. மிளகு தக்காளியை நான் போட்டு வதக்குறேன். அடுத்து நான் எல்லா மசாலாவையும் போட்டு வதக்குறேன், பச்சை வாடை போட்டும். பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நான் புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு வேணுன்ற அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீ கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக தான் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு கொதித்து கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ஷீலு கிச்சன் வந்து மிளகு தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். நீங்களும் இதேமாரி வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.